السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المصممة والأنعام والحرث، ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. ஹஸ்பில்லாஹ் அன்பிற்கின இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 14, 15 வசனங்கள். இந்த வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய யதார்த்தமான கவர்ச்சி எதன் பக்கம் இருக்கும் என்பதை பேசக்கூடிய வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்தார். யதார்த்தத்திலே மனிதன் இதன் மீது கவர்ச்சி கொண்டவனாக இருப்பான். இவைகள் மீது எல்லாம் துணை மீது, அது பெண் துணை அல்லது ஆண் துணை, வல்வனி பிள்ளைகள், குவியல்கள், தங்கம் வெள்ளியை சேர்ப்பது, குதிரைகள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள், இப்படியான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய விஷயத்தில் மனிதன் யதார்த்தத்தில் பேராசை உடையவனாக, அதன் பக்கம் கவர்ச்சி உடையவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 14வது வசனத்தில் குறிப்பிட்டிருந்ததை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இந்த வசனம் சம்பந்தமாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கையில், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் பல இன்பங்கள் இருக்கிறது மனிதனுடைய விஷயத்தில். அந்த பல இன்பங்களில் மனிதன் முதலில் அதிகமாக இன்பம் கொள்வது, கவர்ச்சி கொள்வது என்பது ஒரு ஆண் ஒரு பெண்ணின் இடத்திலும், ஒரு பெண் ஒரு ஆணின் இடத்திலும் இந்த ஒரு இன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம் மனிதர்களுடைய விஷயத்தில் யதார்த்தத்தில் எம்மால் பார்க்க முடியும். அவற்றிலும் பெண்ணை நோக்கி ஆண் செல்வது, பெண்ணின் மீது ஆண் கொள்ளக்கூடிய கவர்ச்சி தான் மிகவும் ஒரு முக்கியமான கவர்ச்சியாக மனிதர்களுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றார். எப்படி முதலில் அதை குறிப்பிடுவதை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இடர்கள் அளிக்கக்கூடிய, ஆண்களுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணை விட அதிகமாக இடர்கள் என்று சொன்னால் என்ன? பிரச்சனைகள் அளிக்கக்கூடிய, ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை, ஒரு சோதனையை எனக்கு பின்னால் நான் விட்டு செல்லவில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹ் புகாரியிலே 5096வது செய்தியாக இந்த நபி ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு இஸ்லாமியர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு ஆணினுடைய விஷயத்தில், ஒரு ஆணை பொறுத்தளவில் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இந்த உலகத்தில் இருக்க போவது என்பது இதுதான், பெண் தான். அது திருமணம் முடிப்பதற்கு முன்பும் சரி, சிலருக்கு திருமணம் முடித்ததற்கு பின்பும் சரி, பெண்ணினுடைய விஷயத்தில் ஆண் எப்பொழுதும் ஈர்ப்புடையவனாகவே இருக்கின்றான். இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். ஆனால் பெண்ணின் பக்கம் ஈர்ப்பு கொள்வதே தவறா என்று கேட்டால் அப்படி இல்லை. பெண்ணின் மீது ஒரு ஆண் ஈர்ப்பு கொள்வதே குற்றமா, ஈர்ப்பு கொள்வதே ஃபித்னாவா என்று கேட்டால் அப்படி அல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பக்கம் அந்த பெண்ணை தான் திருமணம் முடித்துக் கொள்வதற்காக, அந்த திருமணத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளை செல்வங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் ஈர்ப்பு கொள்கின்றான் என்று சொன்னால் அந்த ஈர்ப்பில் எந்த விதமான குறையும் இல்லை, அந்த ஈர்ப்பில் எந்த விதமான தவறும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பெண்களை நீங்கள் நேசியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 5069வது செய்தியாகவும் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த சமுதாயத்தில் அதிகமாக துணைவியர்களை பெற்றவர்களாக இருப்பதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. சமுதாயத்தில் அதிகமான துணைவிகள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு, அதற்கென்று ஒரு அளவை இந்த மார்க்கம் எமக்கு கற்றுத் தருகிறது. 4 என்று அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த நான்கினுடைய விஷயத்தில் நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவர்களுடைய துணைவியர்களில் ஒருவர் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமாக திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், நீங்கள் அதிகமாக திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், திருமணம் முடித்து அதிகமான பிள்ளை செல்வங்களை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை பார்த்து நீங்கள் திருமணம் முடித்து அதை கொண்டு வாரிசுகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது அதிகமானவர்களாக நான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகின்றேன். மறுமை நாளில் மற்ற ஏனைய சமுதாயத்தவர்கள் எல்லாம் முன்பு கூட்டப்படும் பொழுது ஏனைய சமுதாயத்தை விட நீங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியையும் சஹீஹ் முஸ்லிமிலே 2911வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமியர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக திருமணம் முடித்துக் கொள்வதையும் அதிகமாக பிள்ளை செல்வங்களை பெற்றெடுப்பதையும் தவறாக குறிப்பிடவில்லை. ஒரு ஆண் பெண்ணினுடைய விஷயத்தில் திருமணத்திற்காக அவன் நேசம் கொள்வது, ஈர்ப்பு கொள்வது எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் திருமணத்தை தாண்டி திருமணம் முடித்ததற்கு பின்பு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் மோகம் கொள்வது, ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் ஈர்ப்பு கொள்வது, கவர்ச்சி அடைவது என்பது அவனுக்கு அது குற்றமாக அமையும். இந்த குற்றத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமான சோதனையை நான் எனக்கு பின்னால் விட்டு செல்லவில்லை. அவன் பெண்கள் தான் அதிகமான சோதனையாக இருப்பார். அவர் திருமணம் முடித்து எல்லா பெண்களையும் திருமணம் முடித்து கொள்ள முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவைத்தான் மார்க்கம் எமக்கு அனுமதித்து தந்திருக்கிறது. அந்த அனுமதிக்குள் தான் எம்மால் திருமணம் முடித்துக் கொள்ள முடியும். அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவிற்கும் திருமணம் முடித்துக் கொள்வதற்கான சூழல் என்று இருக்கிறதா? இல்லை. பெரும்பாலும் ஒரு ஒற்றை திருமணத்தில் நிறைவு செய்யக்கூடியவர்களாகத்தான் இன்றைய சமுதாயத்தினுடைய சூழல் இருக்கிறது. பெரும்பாலும் இப்படியான சூழல் தான். அப்போ அந்த திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் கொள்ளக்கூடிய, ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கு யதார்த்தத்திலே ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, கவர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த கவர்ச்சி தான் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளிலேயே மிகப்பெரிய ஒரு சோதனையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை தாண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக நேசிப்பது எந்த குற்றமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்கள் சம்பந்தமாக சொல்லி காட்டும் பொழுது நான் அதிகமாக நறுமண பொருட்களின் மீதும் பெண்களின் மீதும் அதாவது தங்களுடைய மனைவியர்களை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார்கள். மனைவியர்களின் மீதும் நான் விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே அப்போ அதிகமாக திருமணம் முடித்து அந்த மனைவியர்களின் மீது ஈர்ப்பு கொள்வது என்பது, கவர்ச்சி அடைவதற்கு எந்த விதமான குற்றமும் இல்லை. ஆனால் அது தாண்டியான ஏற்படக்கூடிய ஈர்ப்பும் கவர்ச்சியும் மனிதனுக்கு ஒரு சோதனையாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய அடிப்படையில் இந்த சோதனையை இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் முடிந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொண்டுதான் ஆக்க வேண்டும். யதார்த்தத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சோதனை என்பது ஏதாவது ஒரு சூழலில் என்ன செய்யும்? ஏற்பட்டே தீரும். அப்படியான ஒரு சோதனை, ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த சோதனையை நாம் நமக்கு நன்மையாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகைவாசிகள் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் அறிந்திருப்போம். அந்த குகையில் சிக்கிக் கொண்டவர்களில் ஒருவர் பிரார்த்தனை செய்கின்றார், யா அல்லாஹ், இவ்வாறாக என்னிடத்தில் நான் ஒரு பெண்ணின் மீது நான் இச்சை கொண்டிருந்தேன், நான் ஒரு பெண்ணின் மீது கவர்ச்சி அடைந்திருந்தேன், அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், திருமணம் முடித்துக் கொள்வதற்காக கேட்டேன், அந்த பெண் என்ன செய்யவில்லை? சம்மதிக்கவில்லை. ஒரு சூழல் ஏற்பட்டது, அந்த பெண்ணிற்கு பொருளாதார தேவை ஏற்பட்டது, அந்த பெண் என்னிடத்தில் வந்து பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது நான் தவறான பாதையில் அவளை அழைத்தேன். அந்த ஒரு சூழலில் அந்த பெண் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இத்தகில்லா, அல்லாஹை அஞ்சிக்கொள் என்பதாக இடத்தில் சொன்னால், நான் உன்னின் மீது கொண்டிருந்த அச்சத்தின் காரணத்தினால் நான் என்ன செய்து விட்டேன்? அந்த இடத்தில் நான் தூரமாகி விட்டேன், அந்த இடத்தை விட்டு நான் விலகிவிட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அந்த முகையில் சிக்கிக் கொண்ட ஒரு நபர் கேட்ட பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கு. யதார்த்தத்திலேயே ஒரு பெண்ணினுடைய விஷயத்தில் மனிதன் ஈர்ப்புடையவனாக இருக்கின்றார். ஆனா அந்த ஈர்ப்பினுடைய விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஒரு சைத்தானுடைய ஃபித்னாவினுடைய வலையில், சூழ்ச்சி வலையில் நாம் சிக்கி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. வேற ஏதாவது வழி இருக்கா? பெண்ணினுடைய ஃபித்னாவில், பெண்ணினுடைய குழப்பத்தில் சிக்கிக் கொள்வதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதை விட வேற ஏதாவது வழி இருக்கா? என்றால் ஷைத்தான் எல்லா விதமான வழிகளிலும் எமக்கு அதை லேசாக ஆக்கி காட்டுவான்.
பேசுவதற்கான சூழலை அமைத்துக் கொடுப்பான், சந்திப்பதற்கான சூழலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான், தனிப்பட்ட உரையாடலுக்கான சூழலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பான். இப்படியான சூழல்கள் இருந்த பொழுதும் சில சமயங்களில் யாரும் இல்லாத நேரத்தில் சந்திப்பதற்கான சூழலையும் ஷைத்தான் அப்படியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது ஷைத்தான் எனக்கு ஒரு சோதனையாக ஆக்குவான். அப்படியான ஒரு சோதனையை ஷைத்தான் ஏற்படுத்தும் பொழுது, நம்முடைய எண்ணங்களில் ஊசலாட்டங்களை கொண்டு எனக்கு ஒரு ஃபித்னாவை ஷைத்தான் நாடும் பொழுது, அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு இப்படியான சோதனைகளில் இருந்து நாம் இவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் எனக்கு அது வெற்றியாக அமையும். அதே பெண்களுடைய விஷயத்தில் நான் கொண்டிருக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த ஒரு ஈர்ப்பு எமக்கு வெற்றியாக அமையும். அந்த சோதனையில் நாம் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலும் எமக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும், மறுமையிலும் எம்மை மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாக்கிவிடும். எனவே தான் இந்த பெண்ணின் மீது ஏற்படக்கூடிய சோதனையை, குழப்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலில் பதிவு செய்கின்றான் என்பதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படியான இந்த சோதனையை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மோர் அனைவர்களை பாதுகாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான வழி கற்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. هذا من المؤمنين إلا كل قول هذا استغفر الله ولكم والجميع المسلمين المؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.